ஆதிகுணசேகரன் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷனுக்கு 2 மணி நேரத்தில் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் அறிவுக்கரசியை கூப்பிட்ட உடனே அறிவுக்கரசியும் வந்து இப்போ நான் குடுகுடுன்னு ஓடி வர ஆரம்பிச்சிடறான். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆதிகுணசேகரன் மேலே ஆல்ரெடி அறிவுக்கரசி சரியான கோவத்தில் இருந்துட்டு இருந்தா. இந்த ஆதிகுணசேகரன் ஏன் இப்படி பண்ணுறாரு, எதுக்காக இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் நடத்தின நாடகம் இப்போ தான் வந்து இப்போ அவளுக்கே தெளிவாக புரிய போகுது. அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷனை பிடிச்சி அடித்து துவைச்சி காய போட்டு கடைசியில் வந்து இப்போ கூட்டிகிட்டு போய் உள்ளே நிற்க வைக்கிறாங்க. உள்ளே நிற்க வச்சது மட்டும் இல்லாமல் இந்த அறிவுக்கரசிக்கிட்ட இன்னும் 2 மணி நேரத்தில் கல்யாணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுக்கான வேலைகளை பார்க்க சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அறிவுக்கரசிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா கையும் ஓடல காலும் ஓடல. அடுத்ததாக வந்து இப்போ தர்ஷனுக்கு வந்து இப்போ இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா கொஞ்ச நாள் டைம் இருந்தாலாச்சும் கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம ஈஸ்வரி, நந்தினி, ஜனனி இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருப்பாங்க. ஆனால் அது எதுக்குமே இப்போ வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.